ரீசென்ட்லி ஒரு முக்கியமான ஆர்டர் பாஸ் ஆச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? 14th October 2025 FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து மிஸ்லீடிங் லேபிள்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுச்சு. FSSAI வந்து ஏதோ பிராண்ட் நேம் கூட ஓஆர்எஸ்னு போடக்கூடாதுன்னு அண்ட் போடணும்னா அது WHO ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணுனா மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஓஆர்எஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓஆர்எஸ் வந்து டைரியா அண்ட் டீஹைட்ரேஷன் இருந்தா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம பாடியை சரியா ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். ஓஆர்எஸ்ல வாட்டர், சால்ட் அண்ட் சுகர் இருக்கும். இது எவ்வளோ குவான்டிட்டிஸ்ல இருக்கணும்னு ஆல்ரெடி WHO சொல்லியிருக்கு. பட் ரொம்ப டைமாவே ஓஆர்எஸ்னு சொல்லி நிறைய பிராண்ட்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தது வந்து ஓஆர்எஸ் ஓட WHO ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணலை. பட் டீஹைட்ரேஷன் அண்ட் டைரியா இருக்கிறப்போ நம்ம இந்த சோகால்ட் ஓஆர்எஸ் கன்சியூம் பண்ணுனா இது இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் தான் அதிகமாச்சு அண்ட் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஹெல்த். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பேக்ல இது ஓஆர்எஸ் இல்லை அண்ட் பேக்கு பின்னாடி இது டைரியா இருக்கிறப்போ கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. பட் பேக்ல பெருசா ஓஆர்எஸ்னு போடுறதுனால காமன் பீப்புள் இது ஓஆர்எஸ்னு நினைச்சு கன்சியூம் செஞ்சு அவங்க ஹெல்த்தை வர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் FSSAI வந்து 14th அக்டோபர்ல இருந்து மிஸ்லீடிங் லேபிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. As a consumer, நம்மளோட டியூட்டி இஸ் டு ஆல்வேஸ் ரீட் லேபிள்ஸ். இந்த இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி ஃபுட் ஃபார்மர் நடத்திட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த ஆர்டர் பாஸ் ஆனதுக்கு காரணம் டாக்டர் சிவரஞ்சனியோட 8 to 10 years ஆஃப் எஃபர்ட்ஸ் தான். அவங்க சோஷியல் மீடியாவில் இது பற்றி விழிப்புணர்வு உண்டாக்குனாங்க அண்ட் ஃபைனலி இதுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது தட் நம்ம இன்னும் இந்த மாதிரி நல்லது பண்ணலாம் ஃபார் த சேஃப்டி ஆஃப் காமன் பீப்புள். திஸ் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல்